குபேர பூஜையை பண்ணி நம்ம மனசார வழிபட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட தீரா கடனா இருந்தாலுமே கண்டிப்பா தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி கஷ்டங்கள், குடும்பத்துல நிம்மதி இல்ல, மன அமைதி வேணும், எங்களோட செல்வ நிலை உயரணும், எங்களுக்கு என்னைக்குமே லட்சுமி தாயோட அருளோ ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணுமா, அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. நீங்களும் உடனே லட்சுமி குபேர பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அதோட முழு பலனையும் பெற்றுருங்க. நான் ரீசெண்டா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்த லட்சுமி குபேர ஸ்டாச்சு எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ டைரக்டா அப்படியே எடுத்து வைக்க வேணாமே, சில பூஜைகள் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சா நல்லா இருக்கும்னு மனசுக்கு பட்டுச்சு. அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்னென்ன பூஜை பண்ண, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். லட்சுமி குபேர பூஜையோட மெயின் கான்செப்டே பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் லட்சுமி கடாட்சமா நம்ம வீடு இருக்கும். அதனால நம்மளோட செல்வ நிலை உயரும், தீராத கடனும் தீரும், எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு ஓய்ந்துருச்சுனாலே நம்மளுக்கு கண்டிப்பா மன அமைதியும் கிடைச்சிடும். இந்த பூஜையை 9 வாரம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 45 நாள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறை வர பௌர்ணமி அன்னைக்கு கூட இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைப்படுது, எப்படி பூஜையெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பூஜைக்கு தேவைப்படுறதே பாத்தீங்கன்னா எந்திரம் தான். லட்சுமி குபேர எந்திரம் தனியாவே கிடைக்கும். இல்லாதவங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்றேன், எதுவுமே ஹைஃபையா பண்ணல. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு A4 ஷீட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுக்குவே பாத்தீங்கன்னா நம்ம பத்திரிகைக்கெல்லாம் வைக்கிற மாதிரி மஞ்சள் வச்சோம்னாலே அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் புனிதம் அடைந்து என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நான் எல்லா மூலையிலுமே மஞ்சள் வச்சாச்சு. அடுத்ததா ரோ வைஸ், காலம் வைஸ், ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்ம பிரிச்சு லைன் போட்டுக்கணும். அதுல எல்லாம் நம்பர்ஸ் தான் எழுத போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட், லைட், டாப், பாட்டம் எல்லா சைடுமே நம்ம ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்து குறிப்பிடுறோம். ஸ்ரீனாலே நம்மளுக்கு மகாலட்சுமி அப்படிங்கறத பொருள். இதை நீங்க குங்குமத்துல எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு, இல்லைன்னா நீங்க கீழே சாமிக்கு கோலம் போடும்போது அந்த இன்னொரு மரப்பலகையில் வச்சு போடணும்னு சொன்னாங்க. என்கிட்ட அந்த மாதிரி அவைலபிலிட்டி எல்லாம் எதுவும் இல்லாதனால என்கிட்ட இருக்கிறத வச்சு இப்ப நானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நாம போட்ட ஒவ்வொரு பாக்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா சென்டரா எழுதாம கொஞ்சம் சைட்ல தள்ளி தள்ளி இந்த மாதிரி எழுதிக்கிற நம்பர்ஸ் நீங்களும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் தான் நம்மளோட லட்சுமி குபேர எந்திரத்துல இருக்கும். ஓவராலா நம்மளோட எந்திரமோட அமைப்பு இப்படி வந்துருச்சு. நீங்க வேணா அந்த கட்டங்களுக்குள்ள ஒண்ணுமே மஞ்சள் தடவிக்கோங்க. ஸ்ரீ கிட்ட குங்குமம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுறது காயின் தான். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 1 ரூபாய் காயின் எடுத்திருக்கேன். நான் 9 வாரம் பண்ண போறேன், அதனால ஒவ்வொரு காயினும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி 9 காயின் எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 ரூபாயில 9 காயின் ஒரே மாதிரி இருக்கிறத நான் எடுத்து வச்சிருக்கேன். வீட்டில் இருக்கிற மீதி காசுகள் எல்லாமே ஒரு பவுல்ல போட்டு குபேரருக்கு காசுனா பிடிக்குங்கிறங்காட்டிக்கு சாமி கிட்ட குபேரர்கிட்டே வச்சாச்சு. நம்மளோட இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்காக நான் பாசிப்பயிறு பாயாசம் தான் செய்ய போறேன். அதனால எதுவும் போடாம வெறும் ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணாலும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதை எப்பவும் போல நம்ம ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறோம். ஒரு 3 to 4 விசில் விட்டதுக்கு அப்புறம் 1 கப்புக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு 1:1 ரேஷியோவும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்வீட் டேஸ்ட் பொறுத்து அந்த ரேஷியோ நீங்க மாத்திக்கலாம். நம்ம அதை கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த வெள்ளம் கரைஞ்சிருச்சுனாலே போதுமானது. ஆல்ரெடி இப்போ நம்ம விசில் விட்டு வச்சிருந்த பாசிப்பயிறு கடலைப்பருப்பையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிறோம். மறுபடியும் அடுப்புல சிம்ல வச்சுட்டு ஏலக்காய் தட்டி வச்சிருந்ததை போடுறோம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் ஊத்திருக்கேன். நீங்க தேங்காய் பால்னால ஊத்திக்கலாம். நான் இப்ப பசும்பால் தான் ஊத்திருக்கேன். ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தையும் எடுத்து இப்போ நம்ம வடிகட்டி பருப்புக்குள்ளேயே விட்டாச்சு. இது அப்படியே சிம்ல வச்சு விட்டுறலாம். லைட்டா அது கொதியாயிட்டு இருக்கும். பாயசமோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. தேங்காயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க துருவியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அதையுமே நெய்ல வறுத்து உள்ளுக்குள்ள போட்டுக்கலாம். திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்து வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே உள்ள போட்டு அது லைட்டா ஒரு கொதி வர வரைக்கும் நீங்க சிம்ல வச்சு விட்டுறலாம். அது பாட்டுக்கு அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதுதான் நம்மளோட சிலைங்க. அழகா லட்சுமி தாயாரும் குபேரரும் இருக்காங்க பக்கத்துல. எப்பவுமே இந்த சிலை நம்ம வடக்கு ஃபேஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கணும். அவங்களோட முகம் வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நான் பசும்பாலால அபிஷேகம் தான் பண்ண போறேன். லட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும். எல்லா சாமிக்குமே பாத்தீங்கன்னா அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு பண்ணா அவங்களோட மனசு குளிரும், நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளால முடிஞ்சதை சாமிக்கு ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம் அப்படின்னு. இந்த பூஜையை நீங்க வியாழன் வெள்ளி ஈவினிங் 5 to 6 பண்ணிடலாம். ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்காச்சும் மாதத்துல ஒரு டைம் கூட பண்ணலாம். எப்பவுமே லட்சுமி தாயாரை வெறும் நிலத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஒரு மரப்பலகை இருந்தா வச்சுக்கலாம். என்கிட்ட அது எதுவும் இல்லாதனால நம்ம சந்தன தேய்க்கிற கல்லு தான் வச்சிருக்கேன். அந்த உரைக்கிற கல்லு. அந்த இதுக்கு மேல நான் அரிசி மாவுல கோலம் போட்டு மஞ்சள் துணியை விரிச்சு வச்சு சாமியை அதே மாதிரி வடக்கு திசை பார்த்து வச்சு நம்ம கிட்ட இருந்த அந்த பவுல்ல இருந்த காயின்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சாமிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மஞ்சள்ல நான் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருந்தேன் முதல் டைம் பூஜை பண்றதுனால. அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த எந்திரம், அதாவது அந்த ஷீட்ல எழுதி இருந்தேன் இல்லைங்களா,
அதுக்கப்புறமா சாமிக்காக செஞ்ச நெய்வேத்தியம் பாசிப்பயிர் பாயசம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு மண் அகல் விளக்குல நெய் விட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு நெய் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு டிராப் நெய்யாச்சு வந்துட்டு நீங்க அந்த எண்ணெயில விட்டீங்கனாலே அது ஒரு பலனை கிடைச்சிரும். இதுக்காகத்தான் நான் வந்து உங்களைய இந்த எந்திர ஷீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சைடு எழுதியிருக்கிற ரீசன் வந்து நம்பருக்கு முன்னாடி நம்மளோட ₹1 காயின் பிளேஸ் பண்றதுக்காகத்தான். அது காயின் நம்பர் மேல வைக்கக்கூடாது, நம்பர் தெரியுற மாதிரி சைட்ல வச்சிடணும். அப்புறம் வந்து பூக்களையும் நீங்க வந்து ஒவ்வொரு காயின் மேலேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காமனா ஒன்னு வந்து நீங்க அந்த ஷீட் மேல வச்சீங்கனால அது எல்லாத்துக்கும் பொதுவானதா போயிடும். இப்போ வந்து நம்ம சாமிக்காக தீபம் போட்டாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி மீஷோல எனக்கு 5 பேக்கப் சந்தன குச்சி வந்துருந்துச்சு. அதுல ஒன்று மட்டும் நான் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன் ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக. 5மே வந்து வேறு வேறு ஃப்ளேவரில் இருந்துச்சு, சாண்டில், லாவெண்டர், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிச்சம் இருக்கிற 4 பேக்கெட்டையுமே இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ 4 பேக்கெட்லேருந்து ஒவ்வொன்று எடுக்கிறேன். ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே வந்து 50 சந்தன குச்சி வச்சுருந்தாங்க. ஸோ மொத்தமாக 5 சந்தன குச்சி இப்போ 5 பேக்கெட்லேருந்துமே எடுத்து லக்ஷ்மி தாயாருக்காக முதல் பூஜைக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஏன்னா லக்ஷ்மி தாயார் வந்து ரொம்ப சுத்தமாக இருந்து நறுமணம் மிக்க இடத்துல தான் வந்து அவங்க வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நம்மளுக்கு ஸோ நறுமணம் கம்மில் நம்மளோட சந்தன குச்சி வச்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு. அடுத்துதான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது காயின் பூஜை தான். இதுக்கு அந்த ₹5 காயின் முதல்ல எடுத்து அது குங்குமத்தையும் கொஞ்சம் காயின்லேயே எடுத்து விடுப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நம்மளோட 2 சாமிக்கிட்டையும் வந்து காமிச்சு தீபத்துக்கிட்ட காமிச்சு எந்திரத்துக்கிட்ட வச்சு அந்த இலையில வந்து வச்சிடணும். அப்படி காமிக்கும் போது இந்த மந்திரத்தை வந்து நான் சொல்லி வச்சேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சா வேற மந்திரம் சொல்லுங்க, இல்லை இந்த மந்திரத்தை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண குபேராய நமக. ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தான் பண்ணணும். காயின் எடுத்தாச்சு, குங்குமத்தில் எடுத்து கொஞ்சமா விடுப்பு வச்சு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண குபேராய நமகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 காயின்களையுமே சாமிகிட்ட காமிச்சு வச்சாச்சு. அடுத்தது குங்குமம் தான். நீங்க ஃபர்ஸ்ட் குங்குமம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா காயினும் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணிட்டேன், அதே மாதிரி இப்போ குங்குமம் பண்றேன். குங்குமமே வந்து 9 டைம்ஸ் இதே மாதிரி தான் பண்ணணும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண குபேராய நமக அப்படின்னு நம்ம சாமி கிட்ட எல்லாம் நெய்வேத்தியம், எந்திரம், காயின், பூவை, விளக்கும் போட்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தீப தூப ஆதாரனை தான் இப்போ நம்ம சாமிக்காக காட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி கற்பூர ஆதாரனை எந்திரத்துக்கும் சாமிக்காக செய்யப்பட்ட நெய்வேத்தியத்தையும் சாமிக்கு வந்து காட்டியாச்சு. நம்ம சாமி தொட்டு கும்பிட்டு இந்த டைம் நம்மளோட வேண்டுதலை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சில மந்திரங்கள் வந்து நீங்க சொல்லிக்கலாம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் வஜ்னிவர்ணாம் மகாவர்ணாம் லக்ஷ்மி குபேர மகாயோகினாம் சர்வஜனம் சர்வசித்தி சர்வசேஷ்டம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருக்குமே லக்ஷ்மி தாயாரோட அருள் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.